அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது 2025 நடந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் ஒன்றான ஃபேஸ் 4 கவுன்சிலிங், அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு எப்போ அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம டிப்ளமோ ஐடிஐ கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்றத ஒரு அனலைஸ் நம்ம பண்ண போறோம், அதையும் உங்களுக்கு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் 4 கவுன்சிலிங் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லுவோம். ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது இப்பதான் அப்டேட் வந்துச்சு. ஸோ உடனுக்குடன் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் 21/5/2025 அதன் நடைபெற்ற தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் 23/1/2026 அன்று தேர்வு ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா 17/6/2026 சரிங்களா, 4ஆம் கட்டம் கவுன்சிலிங் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பேப்ப 17/6/2026 உதவி பொறியாளர் வேளாண் பொறியியல் இளநிலை திட்ட அமைப்பாளர் சுற்றுச்சூழல். சோ இந்த கோடுகளுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, 17/6 நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேர்வர்களின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை எண் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்காங்க, சரிபார்ப்பானது நடைபெறுது. அது இணையதளத்துல வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்குண்டான விவரம் SMS மற்றும் மெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா, சோ இதான் அதுக்குண்டான பிரஸ் ரிலீஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட், ஃபேஸ் 4ஓட லிஸ்ட் இதுதான். சோ இதை நான் டெலிகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். டெலிகிராம்ல யாரும் இல்லைன்னா தயவு செய்து கீழே லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, சோ அதே மாதிரி இப்ப வரக்கூடிய சிடிஎஸ்சி எக்ஸாம் 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலும் PDF வடிவில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ தயவு செய்து வேணுங்கிறவங்க தயவு செய்து நம்ம வெப்சைட்ல டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே இருக்கு, வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே நம்பர் தெரியுது பாத்தீங்கன்னா, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சு PDF வாங்கிக்கலாம். சரிங்களா, சோ பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 17/6/2026 யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 33 68 32 73. சோ யார் யாரும் பாத்தீங்கன்னா உங்க நம்பர் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்க நம்பர் வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 3273 ஒன்லி, 3273 ஒன்லி. சரியா, அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியர் 3274 3612. அடுத்து மைனிங் இன்ஜினியர். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷன் ASO, சிஸ்டம் மேனேஜர், ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர். ஸோ இங்க பாருங்க, அதுலயும் கீழே the following register number of the candidates are provisionally admitted to direct physical certificate 1767. சில போஸ்டுக்கு டைரக்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் இன்ஸ்டாலேஷன், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர், ஜூனியர் மேனேஜர் டெக்னிக்கல், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் மேனேஜர் அண்ட் சீனியர் அக்கௌண்டன்ட். சோ இவங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே 17ஆம் தேதி. சோ இங்க பாருங்க, அடுத்து இந்த 25/5/2026 அதாவது the following list of registered number of candidates are provisionally admitted physical certificate verification in order to fill the unfilled vacancy. அதாவது நிரப்பப்படாத பணியிடங்கள், phase 2ல நிரப்பப்படாத பணியிடங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியருக்கு 25/5/2026 அன்று வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் பிளானர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட். சரிங்களா, சோ இவங்க எல்லாம் ஃபில் பண்ணாத வேகன்சிஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் லிஸ்ட் பப்ளிஷ்ட் இயர்லியர், முன்னாடியே தெரிவிச்சுட்டாங்க. சோ மித்த போஸ்டுக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஃபார் த ரிமைனிங் போஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஷார்ட்லி. சோ இன்னும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு, இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போஸ்ட் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. அதுவும் கூடிய விரைவில் நாங்க என்ன பண்ணிடுவோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17/6லயும் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கு, 25/6லயும் உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கு. சரிங்களா, 25/6லயும் உங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இல்ல அதாவது இது எல்லாத்துக்குமே 17ஆம் தேதி தான். சரிங்களா, அதாவது அன்பில்டு வேகன்சி இப்ப 25ஆம் தேதி ஃபில் ஆகாததும் 17/6/2026 தான் உங்களுக்கு நடைபெறும் அப்படின்றதையும் தெளிவா கொடுத்திருக்காங்க. இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு அப்கமிங்ல சொல்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிடிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்டே இன்னும் முடியல. சரிங்களா, சிடிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்டே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னும் முடியல. சோ அப்படி
பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், சரி ஜூன் லாஸ்ட் வீக், அப்படி இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் இந்த போஸ்ட் நிரப்பாம ஃபில் பண்ண அடுத்த வேகன்சி விட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் கேஸ் போறதுனால அடுத்த ஆனா நீங்க சொல்ற விஷயம் நியாயமானதுதான். ஏன்னா இந்த வேகன்சியை ஃபில் பண்ணாம அடுத்த வேகன்சிஸ் விடக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த வேகன்சியை தாண்டி இந்த வேகன்சியில இல்லாத வேகன்சி விட்டாங்கன்னா நல்லது என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா புதுசா வேகன்சி கிரியேட் ஆனாதான் மத்தவங்க இதுல வாய்ப்பு கிடைக்காதவங்க அடுத்த வாய்ப்பை தேடி போவாங்க. சரியா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்சிமம் இதுல இல்லாத வேகன்சியை விட்டுட்டு இந்த வேகன்சியை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடண்டம் விட்டவங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். உங்களுக்கு டிப்ளமா ஐடி கவுன்சிலிங் வந்து ஜூன் லாஸ்ட், ஏன்னா இது வந்து 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்களா, 17/6. அப்ப 21ஆம் தேதிக்கு மேல 21ல இருந்து 30, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜூலை வாரம் அந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்குள்ள கண்டிப்பா அப்டேட் அவங்க கொடுத்தாகணும். இடையில வந்து உங்களுக்கு குரூப் 2 கவுன்சிலிங் போட்டிருக்காங்க, குரூப் 1 கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. குரூப் 1ஓட நோட்டிபிகேஷன் ஜூன் 23ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஸோ இந்த கவுன்சிலிங் போறவங்களா தயவு செய்து ஆன் டைமுக்கு ஷெடியூலுக்கு போயிருங்க. ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சான்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. தயவு செய்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து பண்ணுங்க. சரியா, கிளியராங்க? ஓகேவா? சோ அப்ப எப்ப நடக்க போகுது, யார் யாருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியாச்சு. சோ இதை சம்பந்தமா வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்க, தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். அதே போக அடுத்த எக்ஸாம் கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வந்துகிட்டு இருக்கு. அது போக டெக்னிக்கலுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வரப்போகுது. தயவு செய்து அதையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.